ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாதம் என்ன மாதிரியான யோகத்தை கொடுத்துருக்கு, என்ன மாதிரியான விஷயத்துல நீங்க கவனமா செயல்படணும், ஒரு சில விஷயத்தை நீங்க தவிர்ப்பதன் மூலம் நன்மைகளையுமே பெற முடியும். இந்த ஆணி மாதத்தில் உங்களுக்கு தொழில், குடும்பம், வியாபாரம் அப்படின்னுட்டு எல்லா விஷயத்திலையுமே சாதகமா என்ன நடக்கும், பாதகமா என்ன நடக்கும், எந்த விஷயத்துல எல்லாமே நீங்க கவனமா செயல்படணும். இது பத்தின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம். இந்த பதிவு ரிஷபராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில இந்த பதிவு அமையும். அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆணி மாதம் பொதுவாகவே 12 மாதங்கள்லயுமே மிகப்பெரிய மாதமா பார்க்கப்படுது. ஏன்னா இந்த மாதத்துல 32 நாட்கள் வரும். அது மட்டும் இல்லாம இந்த ஆணி மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம். பொதுவா ஆணி மாதத்துல புது வீடு கட்டி குடி போக கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட முன்னோர்கள் இந்த ஆணி மாதத்துல நிறைய விஷயத்த செய்யலாம், நிறைய விஷயத்த செய்யக்கூடாது அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில இந்த ஆணி மாதத்தின் கிரக நிலைகள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு, இதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில நடக்க போகிற விஷயங்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும், இது பத்தின விஷயத்த வாங்க நாம இப்ப விரிவா பார்க்கலாம். அதே போல ரிஷபம் ராசி அப்படின்னு சொன்னாலே சுக்கிர பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க தான் நீங்க. இந்த ராசியில பிறந்தவங்க எப்பொழுதுமே ரொம்பவுமே சிறப்பான முன்னேற்றம் பெறணும் அப்படின்னு கடுமையா உழைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. சொல்லப்போனா இந்த பிரயோஜனம் எதிர்பார்க்காம உதவி செய்யக்கூடிய தன்மை ரிஷபராசி அன்பர்கள் உங்ககிட்ட இருக்கும். சண்டை வந்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்க இருக்கவே மாட்டீங்க. அதுக்காக உங்களுக்கு சண்டை பிடிக்காது, கோபம் வராது அப்படின்லாம் சொல்லவே முடியாது. உங்களுக்கு அநீதியை கண்டா கட்டாயமா கோபம் வரும். ஒரு விஷயத்துல சரி எது தவறு எது அப்படிங்கிறத ஒருத்தர் சொல்றதுக்கு முன்னாடியே புரிஞ்சு கொள்ளக்கூடிய இயல்பு இருக்கு. நீங்க இந்த சட்டத்திற்கு சரியா நீதி நேர்மையா நடந்துக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. புறமா நடந்துக்கிட்டா உங்களுக்குமே கோபம் வரும். கோபத்தை அடக்கி கொள்ளவே முடியாது. அந்த இடத்தையே சின்ன பின்னமா ஆக்கவுமே நீங்க தயங்க மாட்டீங்க. இப்படி நீதிமானா வாழக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ராசியில இருக்கக்கூடிய நீங்க எல்லோருக்குமே எல்லா விதத்திலையுமே நன்மைகளை செஞ்சாலுமே ஏன் எங்களோட வாழ்க்கையில கஷ்டம் வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி ரிஷபராசி அன்பர்கள் நிறைய பேர் எதிர்கொள்ளக்கூடிய கேள்வியா இருக்கு. அந்த வகையில நீங்க வெள்ளிக்கிழமையில காமாட்சி அம்மனை தொடர்ந்து வழிபட்டு வருவதன் மூலம் எல்லா விதத்திலுமே நன்மைகளை பெற முடியும். இந்த ஒரு வழிபாடு உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வழிபாடா இருக்கும். தொடர்ந்து 7 வாரம் காமாட்சி அம்மன் வெள்ளிக்கிழமையில் வழிபட்டு வருவதன் மூலம் 8வது வாரம் நீங்க நினைத்த நல்ல விஷயம் ஒன்று கை கொடுவது கண்கூட காண முடியும். நீங்க நினைக்கிற ஒவ்வொரு நல்ல விஷயங்களுமே கொடுக்கக்கூடிய வல்லமை காமாட்சி அம்மனுக்கு உண்டு. உங்களுக்கு காமாட்சி அம்மன் பிடிக்கும் என்றாலும் ஓம் காமாட்சி தாயே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறைக்காம 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. எல்லா வித நன்மைகளுமே உங்களுக்கு கிடைக்க நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். அம்மனிடம் உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அன்னையின் அருளால் உங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்கிறோம். பிரயோஜனமே எதிர்பார்க்காம எல்லோருக்குமே உதவி செய்யக்கூடியவங்க தான் நீங்க. அதனால எந்த ஒரு கஷ்டத்தையும் கண்டு கலங்காம துணிச்சலா போராடுங்க, நன்மை உண்டாகும். அதே போல ஜோதிட ரீதியா உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே தீர்வு காணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. அனைத்து வித சந்தேகங்களுக்குமே உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். சரி வாங்க நாம இப்போ உங்களுக்கு இந்த ஆணி மாதம் எப்படிப்பட்ட மாதமா அமைஞ்சிருக்கு, இதன் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். விசுவாவசு வருடம் ஜூன் 15ஆம் தேதியிலிருந்து ஜூலை 16ஆம் தேதி வரையில் இந்த ஆணி மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டாகியிருக்கு. இந்த இடைப்பட்ட காலங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்பு கொடுக்கும், எதிலெல்லாம் அதிர்ஷ்டம் உருவாகும், எதிலெல்லாம் கவனமா இருக்கணும், இது குறித்து நாம இப்ப விரிவா பார்க்கலாம். உத்திராயத்தின் 6வது மாதம், கடைசி மாதம் இந்த ஆணி மாதம். மாதாந்திர கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், இந்த 4 கிரகங்களின் மாற்றத்தை வச்சுதான் தமிழ் மாதம் கணிக்கப்படுது. சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்வதை வைத்து இந்த மாதத்தை நிர்ணயம் செய்யணும். அந்த வகையில கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தா ஆணி மாதத்துல மேச ராசியில சுக்கிரனும், மிதுனத்தில் புதனும், குருவும், சூரியனும் 3 கிரகங்கள் இருக்காங்க. சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும், கும்ப ராசியில் சனியும் ராகுவும் இருக்காங்க. மொத்தத்துல இந்த ராகு கேது வந்துட்டு எல்லா கிரகங்களுமே அடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அமர்ந்திருக்கு. நாம எடுக்கக்கூடிய முயற்சிகள் பெரும்பாலும் அனைத்து வித நல்ல வாய்ப்புகளையுமே கொடுக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த காலகட்டத்துல நம்ம செய்யக்கூடிய முயற்சிகள் வேணா வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய காலகட்டமா அமைய போகுது. இதுல வந்துட்டு ஆணி மாதத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான அமைப்பு, அதாவது ரிஷபராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான அமைப்பு உருவாகும் அப்படின்னு பார்த்தா
கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம் 3 நட்சத்திரங்கள் கொண்டது இந்த ரிஷபராசி. உங்கள் அதிபதி சுக்கிரன். உங்களோட ராசிநாதன் ராசிக்கு 12ஆம் இடத்துல இப்ப இருக்கிறாரு. சுக்கிரனுக்கு 12ஆம் இடம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானமா பார்க்கப்படுது இல்லையா? சுக்கிரனுடைய காரகத்துவம் அப்படிங்கிறது 12ஆம் இடத்தை குறிக்கும். ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமா இந்த நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சொல்லப்போனா இதுவரைக்கும் நிறைய உழைச்சி கஷ்டப்பட்டு உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றம் வரணும் அப்படின்னு ஒவ்வொரு நிலையா நீங்க கஷ்டப்பட்டு வந்துட்டு சரியா தூங்காம கூட உழைச்சிருப்பீங்க. கடந்த காலகட்டம் உங்களை ரொம்பவுமே வாட்டி வதச்சிருக்கும் நிறைய விஷயத்துல. இப்போ உங்களுக்கு இந்த கிரக நிலைகள் எல்லாம் ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது நீங்க ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய வரும். அதை சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் உண்டாகும் காலகட்டமா இந்த மாதம் அமையும். சொல்லப்போனா நல்ல தூக்கம் உங்களுக்கு கிடைக்கும். சுப செலவுகள் வரும் வாய்ப்பும் இருக்கு. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்குமே நல்ல ஒரு வசதி வாய்ப்பு உண்டாகும். அதே போல வெளிநாடு பயணம் செல்வதற்கான யோகம் உங்களுக்கு அமையும். இந்த ராசிக்கு 8ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு 8ஆம் இடத்தையே இப்ப பாக்குறதுனால இந்த காலகட்டம் உங்களுடைய தமிழ் மாதம் வரை முழுசுமே சொல்ல போனா 2ஆம் இடத்திலேயே இந்த கிரக நிலை நிலைக்கிறதுனால தனக்காரகனான குரு தனஸ்தானாதிபதியான புதன் பகவானோட சேர்ந்து இருக்கிறதுனால பண வருமானத்திற்கு பஞ்சமே இருக்காதுன்னு கூட சொல்லலாம். நீங்க செயல்படுத்தக்கூடிய ஒவ்வொரு செயலையுமே சிறப்பான முன்னேற்றங்கள் எல்லாமே உங்களை வந்து சேரும். வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் கூட வரும். உங்களோட பேச்சுல நல்ல இனிமை நளினம் உண்டாகும். முன்னையே சொன்னோம் இல்லையா, உங்களுக்கு நல்ல பேச்சு திறமை இருக்கும். பேச்சு திறமையால நிறைய காரியங்களை சாதிப்புங்கன்னு அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு உண்டாகும். எடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாக போகுது. ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்கிறதுனால 12ஆம் அதிபதியே உங்களுக்கு 4ஆம் இடத்துலயும் இருக்கிறதுனால பழைய வீடு விற்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பா இப்போ விற்கக்கூடிய யோகம் உண்டாகும். அதே போல வச்சிருக்கிற நிலத்தை கைமாற்றணும், நல்ல விலைக்கு போகணும் அப்படின்னு ரொம்ப நாள் தள்ளி போட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் இப்பொழுது நடக்கும். அதே போல சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்களை வச்சுதான் மாத பலன் கணிக்கப்படுது. ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு ஏற்றம் நிறைந்த மாதமா அமையும். புதிய வீட்டின் மூலமா மிகப்பெரிய லாபம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய தாயின் மூலம் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது. பண வரவுக்கு பஞ்சம் இருக்காதுன்னே சொல்லலாம். அதனால உங்களோட தாயிடம் வரக்கூடிய சின்ன சின்ன சண்டைகளையுமே நீங்க தவிர்க்கணும். வீண் வாக்குவாதம் மேற்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. பேச்சுல நல்ல ஒரு முன்னேற்றம் எடுக்கும். படிப்பிலையுமே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால பல்வேறு விதத்திலையுமே உங்களுக்கு நன்மை உண்டாகும். புதிய வீடு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. கேது பகவான் உங்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்களையுமே அவ்வப்போது தந்தாலுமே அதை முறியெடுக்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டாகும். சுக்கிரன் 12ஆம் இடத்தில் இருக்கிறதுனால ஜூன் 29ஆம் தேதி வரைக்குமே ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றம் தரக்கூடிய காலகட்டம். எவ்வளவு விஷயம் தடைகள் வந்தாலுமே அதை உடைத்தெறியக்கூடிய ஆற்றல் வல்லமை உங்களுக்கு பிறக்கும். எடுத்த காரியத்தில் எல்லாமே இனி வரக்கூடிய காலகட்டம் ஜெயம் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்க நினைச்ச விஷயங்கள் நினைச்ச நேரத்துல இந்த காலகட்டத்துல நடக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒப்பந்தம் புதுசா நிறைய கிடைக்கும். அரசியல் அரசு சம்பந்தப்பட்டவங்களுக்கு கூட இந்த மாதம் சொல்ல போனா நல்ல ஒரு ஏற்றம் தரும் காலகட்டமா அமைஞ்சிருக்கு. சின்னத்திரை, கலைத்துறை, சினிமாவில் இருக்கிறவங்களுக்குமே நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். புதிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். வெளிநாடு செல்லும் யோகமும் உங்களுக்கு உண்டாகும். எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, புதன் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு போறதுனால புதிய முயற்சிகள், எழுத்து, கலைப்பணிகள்ல ஏற்றம் வரும். ஆனாலும் கவனமா நீங்க கொஞ்சம் செயல்படணும். ஜூலை 8 முதல் 11ஆம் தேதி வரையில் உங்களுக்கு சந்திராஷ்டம காலங்கள் இருக்கிறதுனால புதிய முயற்சிகள், பயணம் திடீர்னு வரும். அந்த பயணங்களை தவிர்ப்பது நல்லது. புதிய முயற்சிகளை சந்திராஷ்டம தினங்கள்ல செய்யாமல் இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. அப்படியே செய்யணும் அப்படின்னு சூழ்நிலை வந்துச்சுன்னா அருகில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு சென்று பச்சரிசி, நெல்லை கொடுத்து வழிபட்டு வருவது நல்லதா இருக்கும். நீங்க செய்யக்கூடிய விஷயத்துல வரக்கூடிய காரிய தடைகள் விலகும். நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் நன்மையா நடக்கும். எவ்வளவு தடுமாற்றம் வந்தாலுமே அந்த தடுமாற்றத்தை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல், தன்னம்பிக்கை பிறக்க சிவபெருமானுமே உங்களுக்கு உறுதுணையா இருப்பாரு.
நீங்க தினமும் கூட அருகில் இருக்கும் சிவபெருமான் ஆலயம் சென்று சிவ வழிபாட்டை தொடர்ந்து செய்து வருவது இந்த மாதத்துல நல்ல ஒரு ஏற்றங்களை கொடுக்கும். ஏன்னா ஏற்றம் தரும் காலகட்டம் இது அப்படிங்கிறதுனால வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டு நீங்க உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றம் காண இந்த மாதம் பெரும்பாலும் உதவியா இருக்கும். சேமிக்க தொடங்குறது ரொம்பவுமே நல்லது. அனைத்து விஷயத்திலுமே முன்னெச்சரிக்கையாகவும் கவனமாகவும் செயல்பட்டால் நன்மைகளை நீங்க பெரும்பாலும் பெற முடியும். என்ன ரிஷபராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட நண்பர்கள் ரிஷபராசியா இருந்தா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல் ஐக்கான், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.